ஒரு தரித்திரமான வீட்டுக்குள்ள போய் நீ நின்னா அந்த தரித்திரமான வீடு செழிக்கணும். ஒரு ஒண்ணுல கம்பெனில போய் நீ ஜாயின் பண்ணா அந்த கம்பெனி சூப்பர் கம்பெனியா மாறும். ஏன்னா நீ தான் பெரியவன், உனக்குள்ள ஆவியானவர் இருக்கார். அதாவது உன்னை கொண்டு போய் கடவுளோட கனெக்ட் பண்ணு, அதான் முக்கியம். யூ ஷுட் ஹேவ் டு கனெக்ட் யுவர் செல்ஃப் வித் காட். நீ எடுக்கிற எல்லா முடிவுலையும், எல்லா பிரச்சனையிலையும், எல்லா சூழ்நிலையும் கடவுளோட உன்னை கனெக்ட் பண்ணு. நீ அப்படி பண்ணி பாரு. வாலிப பசங்க, வாலிப பிள்ளைங்க, வயசானவங்க எல்லாருக்கும் சொல்றேன், நீ வாழ்க்கையில் தப்பு பண்ண மாட்டேன். ஆமா, தேவையில்லாத இச்சையெல்லாம் உனக்கு வராது. எப்படிங்க ஜெயிக்கிறது? சிம்பிள் சிம்பிள். பரிசுத்தமா இரு, அது வெறும் ஃபேர் அண்ட் லவ்லி தான், அது வெறும் மேக்கப் தான். பரிசுத்தம் என்கிறது ஒரு அலங்காரம், இட்ஸ் an ornament. அது உன்னை அதுக்கு மேலானவன் நீ. ஒரு ஆமேன்னு சொல்ல கேட்குறேன். ஏன்னா பரிசுத்தரே உனக்குள்ளதான் வாசமா. கையை மேலே உயர்த்தி ஆமேன்னு சொல்லிக்க வேணாமா? நீ அப்படி கனெக்ட் பண்ணி பாரு. நான் சொல்றேன், அற்புதமாய் வாழ்க்கையில் நீ ஜெயிப்ப. நீ தோக்கவே முடியாதுன்ற, நான் தோத்து போக வாய்ப்பே இல்லை. நீ தோத்து போகிறத நான் சொல்றேன், நீ மட்டும் இல்லை, உன் குடும்பத்தை நீ ஜெயிக்க வைப்ப. நீ எங்கெல்லாம் போய் நிற்கிறியோ அங்கெல்லாம் கர்த்தர் கிரியை செய்வார். சார் யோசிச்சு பாருங்க சார், பேதுரு போறான், போகிற இடமெல்லாம், பேதுரு போகிற இடமெல்லாம் ரட்சிப்பு, ஏராளமான ஜனங்கள் மீட்கப்படுறாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பவுல் போறான், போய் கால் வைக்கிறான், கால் வைக்கிற இடமெல்லாம் சாத்தானுடைய ராஜ்யம் இடிக்கப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது. சிதைக்கிறான் சாத்தானுடைய ராஜ்யத்தை. இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே, பிலிப்பு பட்டணத்தில் போயிட்டு பிரசங்கம் பண்ணா, 16ஆம் அதிகாரம் பிலிப்பு பட்டணம் தான். அந்த பிலிப்பி என்கிற பட்டணம் இருக்குல்ல, அந்த பிலிப்பைன்ஸ் தேசம் கிடையாது. பிலிப்பி என்கிற பட்டணம் வரலாற்றின்படி நீங்க அந்த மேப் படி பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த பிரிட்டன் சாம்ராஜ்யத்துக்குள்ள, இன்றைக்கு இருக்க பிரிட்டன் சாம்ராஜ்யத்துக்குள்ள வரக்கூடிய அந்த என்ன சொல்றது, யூரோப்பியன் கண்ட்ரியில் தான் போய் பிரசங்கம் பண்றான். அங்க போறான். ஆமா, அவன் ஏசியாக்குள்ள வராம யூரோப்புக்குள்ள போறான். ஐரோப்பியாக்குள்ள போய் பிரசங்கம் பண்றான். அன்றைக்கு ஐரோப்பியாவில் போய் பிரசங்கம் பண்ணா அவன் செத்துட்டான், எல்லாம் போயிடுச்சு. ஆனால் 2000 வருஷங்கள் சுவிசேஷத்தை சுமந்தவர்கள் ஐரோப்பியர்கள். மேலே உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல மாட்டேற. அல்லேலூயா. 2000 வருஷம், 1000 வருஷத்துக்கு மேலே மிஷனரிஸ் அமிச்சு உலகம் முழுக்க சுவிசேஷத்தை கடத்தினவர்கள் அவங்க தான், ஐரோப்பியர்கள் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ கவனிங்க, நான் சொல்கிறேன், நீ எங்கே போய் நிற்கிறியோ அங்கே சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு அழிவு உண்டாகணும். நல்லா ஆமென் சொல்லுங்க. ஒரு தரித்திரமான வீட்டுக்குள்ளே போய் நீ நின்னா அந்த தரித்திரமான வீடு செழிக்கணும். ஒரு ஒண்ணுல கம்பெனில போய் நீ ஜாயின் பண்ணா அந்த கம்பெனி சூப்பர் கம்பெனியா மாறும். ஏன்னா நீ தான் பெரியவன், உனக்குள்ள ஆவியானவர் இருக்கார். நல்லா ஆமென் சொல்லுங்க சார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? எத்தனை பேர் இந்த ஸ்பிரிட் கிரியை செய்து? நல்லா ஆமென் வரலையே? அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். நீ எங்க நிக்கிறியோ, நீ எங்க போறியோ, எதை தொடுறியோ அதுதான் ஆசீர்வாதமா மாறும். அது 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 இப்படி சொல்ற, இன்னொரு வார்த்தை சொல்றேன், அது பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கும். நீ தொட்டனா பிசாசின் ராஜ்யம் அழிஞ்சிரும். நீ நீ பேசுனா பிசாசின் ராஜ்யம் அழிஞ்சிரும். நீ ஒரு விஷயத்தை செஞ்சனா அங்க சாத்தானுடைய ராஜ்யம் அழிக்கப்படும், தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அல்லாஹ் ஆமென் சொல்ல கேட்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல, பழைய ஏற்பாடுல பழைய வரலாறு, பழைய ஏற்பாடுன்றது மோசேக்கு பிறகு, மோசே டைம்ல தான். நீங்க யோசேப்பை பாருங்க, இதோட முடிக்கிறேன். யோசேப்பை பாருங்க, அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று அவனுடைய முதலாளி போத்திபா கண்டு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அவன் வந்து எப்படி அவனை டெஸ்ட் பண்ணியிருப்பான், எவ்வளோ நாள் டெஸ்ட் பண்ணியிருப்பான், எவ்வளோ ஷார்ட்டா சொல்றான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் இவனை. ஏன்னா இவன் போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன் போய் கை வச்சானா அங்க சாத்தானுடைய ராஜ்யம் ஒன்றும் இல்லாம போது, தேவராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆகும். நல்ல ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ எங்க போய் கையை வைக்கிறியோ அங்க தேவராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆகும். இனியிலிருந்து உன் ஜபம் அதான், இனியிலிருந்து உன்னுடைய வேண்டுதல் அதான், இனியிலிருந்து அது ஒண்ணு கேளு, எல்லா வாழ்க்கையில வந்துடும். நீ கேட்பது கேட்காது உனக்கு தேவையானது எல்லா சகலமும் இந்த ஒரு ஜபம் கொண்டு வந்து சேர்க்கின்ற நான். நல்ல ஆமென் சொல்ல கேட்கிறேன். அப்ப இனி ஒரு தீர்மானத்தோட போ. இன்னைக்கு நீ போய் எதெல்லாம் கை வைக்கிறியோ அதெல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதமா மாறணும். மிகப்பெரிய ஆசீர்வாதமா, நீ கற்பனையில கூட எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உள்ளதாய், கிருபை உள்ளதாய், தயவு உள்ளதாய் அவைகள் மாறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? எத்தனை பேர் விசுவாசிக்கிற? இந்த பிரசங்கத்தை ஏதோ வந்து கேட்டோம், கை தட்டணும், ஆமேன்னு சொன்னோம், அல்லேலூயா சொன்னோம், மறந்துடாத. மறந்துட்டு வீட்டில் போயிட்டு என்ன பண்ணாத,
வீட்டுக்குள்ள போகும்போது இனி தீர்மானத்தோட போ, இருளின் அதிகாரம் இனி என் வீட்டிற்குள் இருப்பது இல்லை. இருளின் அதிகாரத்துக்கும் இந்த என் வீட்டிற்கும் இனி சம்பந்தம் இல்லை. அவைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குகிறேன். நான் சொல்றேன், இனி உன் வீட்டுக்குள்ள வியாதி வரக்கூடாது, இனி வறுமை வரக்கூடாது, இனி பலவீனம் வரக்கூடாது, இனி இல்லாமை வரக்கூடாது, வர முடியாதுன்ற நான் இந்த சத்தியத்தை கேட்டதுக்கு பிறகு அவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாக்கப்படட்டும். ஆமென், 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 ஆமென். சொல்லுங்க, கையை உயர்த்திடுங்க. ஆண்டவரே, எனக்கு ராஜ்யத்தின் வல்லமைக்குள்ள இருக்கிற, எல்லாம் சொல்லு, ராஜ்யத்தின் வல்லமைக்குள்ள இருக்கிற மனநிலையை தாரும். எப்போதும் நான் அந்த மனநிலையில் இருக்கணும். எந்த சூழ்நிலையும் அந்த மனநிலை என்னை விட்டு போகவே கூடாது. அந்த மனநிலைக்குள்ள நான் உறுதியா இருக்க எனக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. நல்லா கையை உயர்த்தி கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.